அல்லாஹ் காரூனுக்கு வழங்கிய அழகிய உபதேசமும் அதில் நாம் பெறும் படிப்பினையும். இன்ன காரூன மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் என தொடங்கும் இந்த இறைவசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான். எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான். அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கும் வலுவாக இருந்தன. அப்பொழுது அவனுடைய கூட்டத்தார்கள் அவனிடம், நீ இதனால் பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே. அல்லாஹ் நிச்சயமாக அவ்வாறு ஆணவம் கொள்பவர்களை நேசிக்க மாட்டான் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள். எனினும் இவ்வுலகத்தில் உன் நசீபை உனக்கு விதித்திருப்பதையும் மறந்துவிடாதே. அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போல் நீயும் நல்லதை செய். இன்னும் பூமியில் குழப்பம் செய்ய விரும்பாதே. நிச்சயமாக அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிப்பதில்லை என்றும் கூறினார்கள். அதற்கு அவன் கூறினான், எனக்கு உள்ள அறிவின் காரணத்தால் தான் இதனை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இவனுக்கு முன் இவனை விட மிக்க வலிமை உடையவர்களும் இவனை விட அதிக பொருள் சேகரித்து வைத்தவர்களுமான எத்தனையோ தலைமுறையினர்களை அல்லாஹ் அழித்திருக்கின்றான் என்பதை இவன் அறியவில்லையா? ஆனால் குற்றவாளிகள் அவர்கள் செய்த பாவங்களை பற்றி உடனுக்குடன் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டார்கள். எனவே அவன் கர்வத்துடன் உலக அலங்காரத்துடன் தன் சமூகத்தாரிடையே சென்றான். அப்பொழுது இவ்வுலக வாழ்க்கையை எவர் விரும்புகின்றார்களோ அவர்கள் கூறினார்கள், காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கும் இருக்கக்கூடாதா? நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியமுடையவன் என்று கூறினார்கள். அதற்கு கல்வி ஞானம் பெற்றவர்களோ, உங்களுக்கு என்ன கேடு? ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கும் வெகுமதி இதைவிட மேன்மையானது. எனினும் இதை பொறுமையாளரை தவிர வேறு எவரும் அடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள். ஆகவே நாம் காரூனையும் அவன் வீட்டையும் பூமியில் அழுந்தச் செய்தோம். அல்லாஹ் அன்றி அவனுக்கு உதவி செய்கிற கூட்டத்தார் எவரும் இல்லை. இன்னும் அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை. முன்தினம் அவனுடைய செல்வ நிலையை விரும்பியவர்கள் எல்லாம் ஆச்சரியம்தான். அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு உலக வசதிகளை பெருக்குகிறான், சுருக்கியும் விடுகிறான். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யவில்லை என்றால் அவன் நம்மை பூமியில் அழுந்த செய்திருப்பான். ஆச்சரியம்தான். நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் என்றும் கூறினார்கள். அத்தியாயம் 28 வசனங்கள் 76 முதல் 82 வரை. அன்பானவர்களே, இந்த இறை வசனங்களிலிருந்து நாம் பெறும் படிப்பினைகள். அல்லாஹ் அவனுடைய ஆற்றல் அபாரமானது. அவன் நாடியவர்களுக்கு உலக செல்வங்களை வாரி வழங்குகின்றான், சிலருக்கு குறைத்தும் கொடுக்கின்றான். செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், இது என் இறைவனால் வழங்கப்பட்டது, அவன் நாடிய வழியில் செலவும் செய்ய வேண்டியது உள்ளது, ஜகாத்தை முறையாக நிறைவேற்றுவதும் இதில் அடங்கும். கொடுக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு ஆணவம் கொண்டு அத்துமீறுவதோ அநியாயம் செய்வதோ குழப்பம் செய்வதோ கூடாது. அதே போன்று செல்வம் குறைவாக கொடுக்கப்பட்டவர்கள் செல்வந்தர்களை பார்த்து ஏக்கம் கொள்வதோ பொறாமை கொள்வதோ கூடாது. அவ்வாறு நினைப்பதும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பாக்கியங்களை குறைவாக கருதுவதாகவே இருக்கும். அல்லாஹ் எவ்வாறு நம்மின் மீது உபகாரம் செய்திருக்கின்றானோ நாமும் பிறர் மீது உபகாரம் செய்ய வேண்டும். மறுமை வாழ்க்கை அதுதான் உறுதியானது, உண்மையானது. நம் செயல்கள் மறுமைக்கானதாக இருக்க வேண்டும். அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.
நாம் நல்லது செய்யும் காலம் வரைதான் வெற்றி கொடுக்கப்படுவோம். தீமை புரிவோருக்கு தோல்வியே உறுதியானது. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதனை விளங்கி செயல்படும் பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.